மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் இருந்து ஒரு போதனையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் மலை பிரசங்கத்திலிருந்து அங்கே திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் ஏற்கனவே 5 வசனங்கள் நாம் பார்த்து விட்டோம். இன்றைக்கு 6வது வசனத்திற்கு கடந்து செல்ல போகிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயேசுவின் போதனையின் இந்த பகுதியிலே நாம் என்னத்தை பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பாக்கியவான்களை பற்றிய வர்ணனையை நாம் பார்க்கிறோம். பாக்கியவான்கள் பற்றிய வர்ணனை, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள போகிறவர்களை பற்றிய வர்ணனை எங்கே பார்க்கிறோம். அவர்களுடைய குணாதிசயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்களுக்கான பலன்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 6ஆம் வசனத்தில் இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்லது பாக்கியவான்களுடைய இன்னொரு குணாதிசயத்தை நாம் பார்க்கிறோம். அது என்னது? அவர்கள் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள். எல்லாரும் சொல்லுவோம், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள். இந்த வசனத்துக்கு லூக்கா சுவிசேஷத்தில் ஒரு ஒத்த வசனம் இருக்கிறது. லூக்கா 6ஆம் அதிகாரம், லூக்கா 6:21 வசனத்தின் முன்பகுதி. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இங்க லூக்கா எதன் மேல பசியாய் இருக்கிறவர்கள் அப்படின்றத பேசல. ஆனா மத்தேயுல அதை நாம பார்க்கிறோம். அவர்கள் எதன் மேல பசி தாகம் உள்ளவர்களா இருக்கிறாங்க? சொல்லுங்க. நீதியின் மேல, நீதியின் மேல பசி தாகம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இப்ப நாம எதன் மேல பசி தாகம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? அநேகர் தவறான காரியங்கள் மேல பசி தாகமாக இருக்கிறார்கள். வேதத்திலே இதை பார்க்க முடியுது. 2 உதாரணங்கள் மட்டும் கொடுக்கிறேன். நேபுகாத் நேச்சார் என்கிற ராஜாவை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்புகிறேன். அவன் மகிமையின் மேல பசி தாகமாய் இருந்தான். எதன் மேல பசி தாகமா இருந்தான்? மகிமையின் மேல பசி தாகமாய் இருந்தான். அவன் ஒரு பெரிய ராஜா பாருங்க, பாபிலோனுடைய ராஜா, உலகத்திலே மிகச்சிறந்த சாம்ராஜ்யத்தின் அரசன். அவனுக்கு ஒரு பசி தாகம் இருந்தது. எதன் மேல? மகிமையின் மேல. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொள்வோம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மைமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த பாபிலோன் நகரத்தை பார்க்கிறான். பார்த்து இப்படி சொல்றான். எதுக்காக அதை கட்டினானா? அவனுடைய, வாசிக்கிறீங்களா, மகிமை பிரதாபத்துக்கென்று. அப்ப எப்படி மகிமையின் மேல பசி தாகமா இருந்தான் அப்படின்றத நாம் இங்கே பார்க்கிறோம்.
இவன் திருப்தி அடைஞ்சானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இவன் திருப்தி அடையவில்லை. என்ன நடந்துச்சு? 31, 32 வசனங்கள். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷர் நின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. என்ன ஆச்சுன்னா, மனுஷர் நடுவரிலிருந்து அவன் தள்ளப்பட்டானான். மிருகங்களோட போய் வாசம் பண்ணான். மாடு மாதிரி புல் சாப்பிட்டான். எது வரையும் அப்படின்னு கேட்டா, தேவன் அவனுக்கும் மேலானவர், அவனுக்கும் மேலாக அவர் ஆளுகை செய்கிறார் என்பதை அவன் உணர்ற வரையும் இப்படி போய் மிருகங்களோட இருந்துட்டு புல் மேய்ஞ்சிட்டு இருந்தானா. அதுக்கப்புறம் தேவன் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ மகிமை உள்ளவர் அப்படின்றத அவன் உணர்ந்து கொள்கிறான். சரி, இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் வந்து லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் நாம் காண்கிற அந்த ஐஸ்வர்யவானாகிய மதிகேடன், ரிச் ஃபூல். லூக்கா 12 அவனை பற்றி வாசிக்கிறோம். அவன் வந்து ஆஸ்தியின் மேலே பசி தாகமாய் இருந்தான். எதன் மேலே பசி தாகமாக இருந்தான்? ஆஸ்தியின் மேலே பசி தாகமாய் இருந்தான். லூக்கா 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அங்கே இயேசு ஜனங்களுக்கு போதித்து அவர் சொல்றாரு 15வது வசனத்திலே, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வாழ்க்கைனா வெறும் பணமும் பொருட்களும் தான் அப்படின்னு நினைக்கிறோம். என்ன நினைக்கிறோம்? வாழ்க்கைனா வெறும் பணமும் பொருட்களும் தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இயேசு சொல்கிறாரு, இல்லை. நிறைய நேரங்களில் இந்த மாதிரி சிந்திக்கிறோம் இல்லையா? வாழ்க்கைனா பணமும் பொருட்களும் தான் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதனால தான் பொருளாசையே உண்டாகுது. அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? கிடையாது. பொருளாசையை பற்றி எச்சரிக்கையா இருங்க. வாழ்க்கை என்பது வெறும் பணமும் பொருட்களும் கிடையாது என்று இங்கே சொல்லுகிறார். இப்ப இந்த சத்தியத்தை விளக்கும்படியாக தான் இந்த ஓமையவே அவர் சொல்லுகிறார். ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். அவனுடைய நிலம் வந்து நல்லா விளைஞ்சிச்சு. உடனே அவன் என்ன திட்டம் போடுறான்? இதையெல்லாம் எப்படி மூட்டை கட்டுறது அப்படின்னு அவன் திட்டம் போடுகிறான். கிடைச்சதெல்லாம் எப்படி மூட்டை கட்டுறதுன்னு பார்க்குறான். அவனை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அவன் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று விரும்பினவன். தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும்ன்றதுதான் அவனுடைய விருப்பம். தேவனை பற்றி அவனுக்கு எந்த சிந்தனையும் கிடையாது. நித்தியத்தை பற்றி எந்த சிந்தனையும் கிடையாது. அவனுடைய பசி தாகம்லாம் எதன் மேலே இருந்துச்சு? ஆஸ்தியின் மேலே இருந்துச்சு. அவன் திருப்தி அடைஞ்சான்னு நினைக்கிறீங்க? அவனும் திருப்தி அடையவில்லை. இயேசு என்ன சொல்றாருன்னு பாருங்க. 20ஆம் வசனத்துல, தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? இப்படியே ஆஸ்தி ஆஸ்தி பணம் பொருட்கள்னு பின்னாடியே போயிட்டு இருக்கிறியே, இன்னைக்கு ராத்திரி செத்தனா அது யாருடையதா ஆகும்னு கேட்குறாரு. ஒருவேளை அதுவரையும் அவனுக்கு ஒரு திருப்தி இருக்க மாதிரி அவன் உணர்ந்திருக்கலாம். ஆனால் தேவன் இந்த கேள்வியை கேட்ட பிறகு அவனுக்கு திருப்தி இருந்திருக்குமா?
நிச்சயமா இருந்திருக்காது, தூக்கமே வந்திருக்காது இல்லையா? இந்த மாதிரி பலர் பல தவறான காரியங்கள் மேல பசி தாகம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். மகிமையின் மேல, ஆஸ்தியின் மேல, இந்த மாதிரி காரியங்களின் மேல அவங்க எல்லாருமே மதிகேடர்கள் தான். இங்க இயேசு அந்த ஐஸ்வர்யவனை பார்த்து சொல்றாரு, மற்றவங்களை பார்த்து சொல்லலை, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அவங்களும் மதிகேடர்கள் தான். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய திருப்தியை கொண்டு வந்துரும்னு அவங்க நினைக்கிறார்கள். ஆனால் கடைசியில் என்ன மிஞ்சுதுன்னு கேட்டால் ஏமாற்றம் மாத்திரம்தான் மிஞ்சுது. இந்த உலகத்தின் மக்களுக்கு எது தங்களை திருப்திப்படுத்துன்றதே தெரியல பாருங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா நான் திருப்தி அடைஞ்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லது வேற ஒரு வேலை கிடச்சிருச்சுன்னா நான் திருப்தி அடைஞ்சிருவேன், இதையும் அதையும் மாற்றிட்டா நான் திருப்தி அடைஞ்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் மாற்றின பிறகும் திருப்தி வர்றதே இல்லை, அவங்க திருப்தி அடைகிறதே இல்லை. பாவம் திருப்தியை கொண்டு வரும் என்று நினைக்கிறாங்க. உலகத்தாரை பற்றி சொல்கிறேன். பாவத்தில் சந்தோஷம் இருக்குதா? இருக்குது. ஆனால் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அநித்தியமான சந்தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநித்தியமான பாவ சந்தோஷம். அப்போ பாவம் நிரந்தரமான உண்மையான திருப்தியை கொடுக்கவே முடியாது. உலகத்தார் அப்படி நினச்சி செஞ்சு பார்ப்போம், சரி இதில் ஒருவேளை திருப்தி கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு செய்கிறாங்க. ஆனால் அதில் உண்மையான திருப்தி இல்லை, அதில் நிலைத்திருக்கிற திருப்தி இல்லை. முடிவில் என்ன இருக்குன்னு கேட்டால் மரணம் தான் இருக்கும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் இப்படியாக சொல்லுகிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். யாக்கோபு 1:14-15. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது என்னத்தை பிறப்பிக்கும்? மரணத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது என்னத்தை பிறப்பிக்குமா? மரணத்தை பிறப்பிக்குமா? அப்போ ஏதோ பெரிய திருப்தி கிடைக்க போகுது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் கடைசியில் என்னதான் வரும்? மரணம்தான் வரும். அப்போ இந்த உலகத்தின் மக்களை போல நாம் இருக்க கூடாது. நாம் சரியான காரியத்தின் மேல் பசி தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த சரியான காரியம் என்னது? நீதி. எல்லாரும் சொல்லுவோம் நீதி. நாம் நீதியின் மேலே பசி தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த பசி தாகம் இந்த ரெண்டுமே ரொம்ப கடுமையான தேவைகள். வெரி இன்டென்ஸ் நீட்ஸ். நம்மள அநேகருக்கு பசினா என்னன்னே தெரியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா ஒரு நாளைக்கு எத்தனை வேளை சாப்பிட்றோம்? பொதுவாக 3 வேளை சாப்பிட்றோம் இல்லையா? மிஸ் ஆச்சுன்னா 2 வேளையாச்சும் சாப்பிட்ருவோம். அதுக்கு இடையில காஃபி இருக்குது, அதுக்கு இடையில ஸ்நாக்ஸ் இருக்குது. இப்படிலாம் இருக்கிறதுனால உண்மையிலே பசினா நமக்கு என்னன்னே தெரியாது. அதுதான் உண்மை. ஆனால் ஒரு 2-3 நாள் சாப்பிடாம இருக்கவங்ககிட்ட கேட்டு பாருங்க, அவங்களுக்கு தான் பசினா என்னன்னே தெரியும். ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, அவர் இளம் வயதில் அவர் மாணவனாக இருந்தப்ப 2-3 தடவை இந்த மாதிரி பசியை அவர் உணர்ந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஒரே நேரத்தில் பணமும் காலியாயிருமா, சாப்பாடும் காலியாயிருமா?
இளம் வயதில் இந்த மாதிரி நடக்கும் இல்லையா? அவர் போய் படிச்சுட்டு இருக்கிறாரு, அங்கே சாப்பாடும் காலி ஆயிடுது, பணமும் காலி ஆயிடுது ஒரே நேரத்தில். இப்போ யார்கிட்டையும் போய் உதவி கேட்குறதுக்கு அவருக்கு மனசு வரல. அதனால பேசாமல் என்ன செஞ்சிட்டாராம், நல்லா தண்ணியை குடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருந்தாராம். அவர் சொல்கிறாரு, 2-3 நாளைக்கு அப்புறம் தான் பசினா என்னன்றதே எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்கிறாரு. இயேசு வந்து அன்றைக்கு போதித்து கொண்டிருந்தார் இல்லையா, வாழ்ந்தார் இல்லையா, அது எப்பேற்பட்ட சமுதாயம்னு கேட்டால் ஒரு அக்ரிகல்ச்சரல் சமுதாயம், விவசாய ஒரு சமுதாயம். அப்போ ஒரு 2 வருஷம் விளைச்சல் சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன உண்டாயிரும்? பஞ்சம் உண்டாயிரும். அப்போ பசி தாகம் என்று இயேசு பேசும்போது அவர் எதை பற்றி பேசுகிறாருன்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மிக்ஷாம் அப்படின்னு ஒரு புயல் வந்துச்சு இல்லையா? அந்த புயல் வந்தப்ப சென்னையில் அநேக மக்களுக்கு என்னெல்லாம் போயிடுச்சு, சாப்பாடு இல்லாமல் போயிடுச்சு. பல நாட்களாக அவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடுச்சு. வெள்ளம் வந்து அதனால கடுமையாக அவங்க பாதிக்கப்பட்டாங்க இல்லையா? அவங்ககிட்ட போய் கேளுங்க பசினா என்னன்னு, அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது அனுபவிச்சிருக்கிறோமா நாம? நமக்கு தெரிஞ்ச பசிலாம் என்ன தெரியுமா? 1 மணிக்கு சாப்பிட்றதுக்கு பதிலாக 3 மணிக்கு சாப்பிட்றது, அதுதான் நமக்கு தெரிஞ்ச பசி. அதுக்கே நம்ம என்ன சொல்கிறோம், கொலை பசியில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த உணவு இல்லைன்னா செத்துருவோன்ற மாதிரி உணர்றோம். அவ்வளோ கடுமையான ஒரு காரியம் தான் என்னது சொல்லுங்க, பசி. அதே போல தாகத்தை பற்றி சிந்தித்து பாருங்க, அதுவும் ஒரு கடுமையான தேவை. அதுவும் நமக்கு என்னன்னே தெரியாது. ஏன்னா தண்ணி குடிக்கணும்னு தோணுன்னு என்ன பண்ணிடுறோம், டக்குன்னு தண்ணி எடுத்து குடிச்சிடுறோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தண்ணி குடிக்கணும்னு தோன்றதுக்கெலாம் வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு இதுக்காண்டி ஆப்பெல்லாம் வச்சுருக்கிறாங்க, ஃபோனில் செயலிகள்லாம் வச்சுருக்கிறாங்க. அதுவே கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை என்ன சொல்லும், தண்ணி குடி அப்படின்னு சொல்லும். ஸ்டே ஹைட்ரேட்டட் அப்படின்னு சொல்லும். அப்போ தாகமாக இருக்கிறதுனாலும் நமக்கு என்னன்னு தெரியாது, அதுதான் உண்மை. நம்மளாம் பாக்கியவான்கள் இந்த விதத்தில் இல்லையா? ஒரு இராணுவ படைத்தலைவர் வந்து முதலாம் உலக மகா யுத்தத்தின் போது நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து எழுதுகிறார். ஒரு நாள் முழுக்க அவங்க தண்ணி இல்லாமல் மார்ச் பண்ணாங்களாம். ஒரு நாள் முழுக்க அவங்க தண்ணி இல்லாமல் அப்படியே அணிவகுத்து சென்றார்களாம். அவங்களுடைய வாட்டர் பாட்டில்லாம் காலியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, வெயில் வந்து போட்டு தாக்கிட்டு இருந்துச்சான். சுல்லுன்னு வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சான். அவர் இப்படி எழுதுறாரு, அவர் ஹெட்ஸ் ஏக்ட், அவர் ஐஸ் became bloodshot, our tongues began to swell, our lips turned to a purplish black and began to burst. என்ன சொல்றாருன்னா, எங்கள் தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, எங்கள் கண்ணெல்லாம் செவந்து போச்சு, எங்கள் நாக்கெல்லாம் அப்படியே வீங்க ஆரம்பிச்சிருச்சு, உதடெல்லாம் ஒரு மாதிரி பர்பிள் கலராக கருப்பு கலராக மாற ஆரம்பிச்சு, வெடிப்பு விழ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுகிறார். அதுக்கப்புறம் தண்ணி இருக்கிற ஒரு இடத்துக்கு அவங்க வந்தாங்களாம் பாருங்க. அங்கேயும் போய் அவங்கள உடனே தண்ணி குடிக்க அனுமதிக்கலையாம். முதல்ல வந்து இந்த பாதுகாப்பு பணியில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் தண்ணி குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் அனுமதிச்சாங்களாம். அதுக்கப்புறம் கம்பெனியாக ஒரு படை பிரிவாக இவங்க எல்லாரும் தண்ணி குடிச்சாங்களாம். அவர் சொல்கிறாரு,
கடைசி நபர் தண்ணி குடிச்சு முடிக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்றாரு. தண்ணிக்கு வந்த பிறகு கடைசி நபர் தண்ணி குடிச்சு முடிக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆயிடுச்சுன்றாரு. அவ்வளோ நேரமும் தண்ணியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருந்தாங்கன்னா வெறும் 20 அடி தூரம். வெறும் 20 அடி தூரத்தில் தண்ணி இருக்குது. ஆனால் குடிக்க அனுமதி இல்லை. ஒவ்வொரு பிரிவாக வந்து குடிக்கிறதுக்கு தான் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அப்போ 4 மணி நேரம் நின்னவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? தாகம்னா அதுதான். நமக்கு தாகம்னா என்னன்னே தெரியாது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சிம்சோன் வந்து இப்படியாக சொல்லுகிறான். நியாயாதிபதிகள், திருப்பிக் கொள்வோம், நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 15:18. நியாயாதிபதிகள் 15:18. அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். இங்க பார்த்தீங்கன்னா சிம்சோன் வந்து தாகம் அடைகிறான், பயங்கரமாக தாகம் அடைகிறான். அதனால என்ன உணர்றான்? தாகத்தினால செத்துருவான்னு உணர்கிறான். என்ன சொல்ல விரும்புகிறேன், என்ன காண்பிக்க விரும்புகிறேன்? தாகம் என்பது இன்னொரு கடுமையான காரியம். எவ்வளோ கடுமையானதுன்னு நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மளால் இப்போ உணர்ந்து கொள்ள முடியாது, ஏன்னா நமக்கு தாகம்னா என்னன்னே தெரியாது. ஆனால் தாகம் வந்து அவ்வளோ கடுமையான ஒரு காரியம். இப்போ இந்த ரெண்டுமே, எந்த ரெண்டுமே சொல்லுங்க? பசி தாகம், பசி தாகம் ரெண்டுமே கடுமையான தேவைகள். இயேசு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்ன பண்ணுறாருன்னா ரெண்டையும் சேர்த்துடுறாரு. ரெண்டையும் சேர்த்து பசி தாகம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹங்கர் அண்ட் தர்ஸ்ட். பசி தாகம், பசி தாகம் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க. ஒரே நேரத்தில் ஒருத்தன் பசியாக இருக்கிறான், அப்புறம் தாகமாக இருக்கிறான். பசியாக இருக்கிறான், அதே நேரத்தில் தாகமாக இருக்கிறான். அப்படி ஒருத்தன் இருந்தான்னா அவனுக்கு எப்படி இருக்கும்னு சிந்திச்சு பாருங்க. இந்த பசியும் தாகமும் உள்ள இருந்துட்டு விடாம அவனை போட்டு நச நச பண்ணிட்டே இருக்கும். அவனால் நிம்மதியாக இருக்க முடியாது, அவனால் இளைப்பாற முடியாது, வேற எதையும் பற்றி அவனால் சிந்திக்கவும் முடியாது. கண்ணை மூடினாலும் பிரியாணி தான் தெரியும். அதை மறந்துட்டு வேற ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னா பண்ண முடியாது. அவனுக்கு உணவும் தண்ணியும் கிடைக்கிற வரையும் அவன் திருப்தி அடைய மாட்டான். அவனுக்கு உணவும் தண்ணியும் கிடைக்கிற வரையும் அவன் திருப்தி அடைய மாட்டான். வேற என்ன கொடுத்தாலும் அவன் திருப்தி அடைய மாட்டான். வேற ஏதாவது அவன்கிட்ட போய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவான்? அட போப்பா, நீ என்ன சாப்பாடை கொடுப்பியா, தண்ணியை கொடுப்பியா, இதை வந்து கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லுவான். சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்துருக்குறீங்களா? அவங்களுக்கு பசிக்கும் போது என்ன செய்வாங்க? அழுவாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன வேணும்? பால் வேணும். இப்போ பாலை தவிர வேற என்ன கொடுத்தாலும் அவங்க அழுகைய நிப்பாட்ட மாட்டாங்க. கரெக்டு தானே? சில சமயங்களில் பால் வந்து ரெடி அல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்களுடைய கவனத்தை வேற பக்கம் திருப்புறதுக்கு அங்கே பாரு, இங்கே பாருன்னு என்னத்தையாவது நம்ம காமிக்கிறோம் இல்லையா? அல்லது டிவியை போட்டு விட்டுறோம், சரி இதையாச்சும் பார்த்துட்டுரு. ஆனால்
அது வந்து சும்மா ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே லைட்டாக அதோடைய கவனம் திரும்புகிற மாதிரி இருக்குது. திரும்பவும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருது? அழுக ஆரம்பிச்சிருது. ஆனால் அதுக்கு பால் கொடுத்தீங்கன்னா அழுகிறது என்ன செஞ்சிடும்? நிப்பாட்டிடும். நிச்சயமா நிப்பாட்டிடும். இப்போ இந்த பசி தாகம் ரெண்டுமே கடுமையான தேவைகள், ஆளையே ஆட்கொள்ளுகிற தேவைகள். இதை ரெண்டையும் பற்றி இயேசு பேசுகிறார். ரெண்டையும் சேர்த்து சொல்றார், பசி தாகம்னு. எதன் மேல பசி தாகம் சொல்லுங்க? நீதியின் மேல பசி தாகம். இங்க நாம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. இயேசு மத்தேயு 5:6 யாரை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்? நீதியின் மேல பசி தாகம் உள்ளவர்கள். இவங்க வந்து ஆசீர்வாதத்தின் மேல பசி தாகம் உள்ளவர்கள் கிடையாது. இவங்க எதன் மேல பசி தாகம் உள்ளவர்கள்? நீதியின் மேல பசி தாகம் உள்ளவர்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் பார்த்தீங்கன்னா அநேகர் எதன் மேல பசி தாகமா இருக்கிறாங்க? ஆசீர்வாதத்தின் மேலதான் பசி தாகமா இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்கிறீங்களா? ஊரில் எந்த கிறிஸ்தவ கூட்டம் நடந்தாலும் அங்கே அவங்கள பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ஊர் தாண்டி வேற ஊருக்கும் போவாங்க கிறிஸ்தவ மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு. எதுக்குன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க? இப்படிலாம் போனால் ஏதோ ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஊழியக்காரர்கிட்டையா போவாங்க. இந்த ஊழியக்காரர், அப்புறம் அந்த ஊழியக்காரர், அப்புறம் அடுத்த ஊழியக்காரர் அப்படின்னு எல்லா ஊழியக்காரர்கிட்டையும் போய் தலையை கொடுத்துருவாங்க. என்ன நினைக்கிறாங்க? அவர் தலை மேலே கை வச்சா உங்களுக்கு ஏதோ ஆசீர்வாதம் கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி 4 திசைகள்லையும் தேடி திரிகிறாங்க. ஏதாவது ஒரு ஆவிக்குரிய அனுபவம் கிடைக்குமா, ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமா அப்படின்னு. ஆனால் இயேசு தன்னுடைய சீஷர்களிடத்துல அதை செய்யும்படியாக போதிக்கவில்லை. மாறாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் நீதியின் மேல பசி தாகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம், நீதியின் மேல பசி தாகம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சரி, இப்ப நீதியின் மேல பசி தாகம் உள்ளவர்களாய் இருப்பதுனா என்னது அப்படின்றத பேச போறோம். அதுக்கு முன்னாடி நீதியின் மேல பசி தாகமா இருப்பதுனா என்ன கிடையாது அப்படின்றத பற்றி ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். அப்ப எங்க ஆரம்பிக்க போறோம்? அது என்ன கிடையாது, நீதியின் மேல பசி தாகமா இருப்பதுனா என்ன கிடையாது அப்படின்றதுல ஆரம்பிக்க போகிறோம். அந்த ஒரு காரியம் தான் சொல்ல போறேன். அது என்னன்னா, நீதியின் மேல பசி தாகமா இருப்பதென்றால் நீதியின் பலன்களின் மேல பசி தாகமா இருப்பது கிடையாது. நீதியின் மேல பசி தாகமா இருப்பதென்றால் நீதியின் பலன்கள் மேல பசி தாகமா இருப்பது கிடையாது. நீதி சில அற்புதமான விளைவுகளை உண்டாக்குகிறதாய் இருக்கிறது. நீங்க நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா சமுதாயத்தில் எல்லாரும் உங்களை என்ன செய்வாங்க சொல்லுங்க? மதிப்பாங்க இல்லையா? அது மட்டும் இல்லை, நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தா மன நிம்மதியா என்ன செய்யலாம்? இருக்கலாம். எப்படா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு பயந்துட்டே உட்கார்ந்துருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பல நன்மைகள் இருக்குது இல்லையா? இதெல்லாம் நீதியின் விளைவுகள், நீதியின் பலன்கள். ஆனா இதன் மேல நாம பசி தாகமாய் இருக்கக்கூடாது. இந்த பீலேயாம் என்கிற அந்த தீர்க்கதரிசியை பற்றி சிந்தித்து பாருங்கள்.
அவன் இப்படியாக சொல்லுகிறான். என்னாகமும் 23வது அதிகாரம், என்னாகமும் 23:10. என்னாகமும் 23:10. யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் கார்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். என்ன சொல்றான்? என் மரணம் நீதிமானுடைய மரணம் மாதிரி இருக்கணும், என் முடிவு நீதிமானுடைய முடிவு மாதிரி இருக்கணும்ன்றான். ஆனா நீதிமான மாதிரி வாழ விரும்பினானான்னு கேட்டா கிடையாது. நீதிமான மாதிரி மரிக்க விரும்பினா, ஆனா நீதிமான மாதிரி வாழ விரும்பல. அவன் ஒரு பொல்லாத மனுஷன். நீங்க 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அநீதத்தின் கூலியை விரும்பினான் என்று. என்னத்தை விரும்பினா? அநீதத்தின் கூலியை விரும்பினான். அப்ப நீதியை விரும்பல, நீதி அவனுக்கு வேணாம், ஆனா நீதியின் பலன்கள் மட்டும் அவனுக்கு வேணும். என்ன பலன்னு? நீதிமான் சாகிற மாதிரி நான் சாகணும், அவன் முடிவு மாதிரி என் முடிவு இருக்கணும். ஆனா இன்னைக்கு நீதிமான வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை. அப்ப அவன் நீதியின் மேல பசி தாகமா இல்ல, நீதியின் பலன்கள் மேல பசி தாகமாய் இருந்தான். நீதியின் பலன்கள் மேல பசி தாகமாய் இருப்பது நீதியின் மேல் பசி தாகமாய் இருப்பது கிடையாது. நீதியின் பலன்கள் மேல் பசி தாகமாய் இருப்பது நீதியின் மேல் பசி தாகமாய் இருப்பது கிடையாது. சரி, இப்ப என்ன கிடையாதுன்றத பேசியாச்சு. இப்ப என்ன அப்படின்றத பார்க்க ஆரம்பிப்போம். அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி இயேசு நீதி என்று சொல்லும்போது என்ன அர்த்தத்திலே அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார், என்ன விதத்தில் சொல்லுகிறார் அப்படின்றத நாம புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு இயேசு சொல்றார் இல்லையா? இப்ப அந்த நீதியின் மேல்ன்றது எதை பற்றி பேசுது, இயேசு எதை பற்றி பேசிட்டு இருக்கிறார் அப்படின்றத நாம புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு இம்ப்யூட்டட் ரைச்சியஸ்னஸை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறார். அதாவது தேவன் நம்முடைய கணக்கில் எழுதிடுறாரு பாருங்க, நீதிமான் அப்படின்னு எழுதிடுறாரு பாருங்க நம்முடைய கணக்கில். இயேசுனுடைய நீதியை நம்முடைய கணக்கில் எழுதிடுறாரு இல்லையா? அதை இம்ப்யூட்டட் ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். ரோமர் 3:21 24 வசனங்கள். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேவ நீதின்னு சொல்லப்பட்டிருக்கிறது தான் இந்த இம்ப்யூட்டட் ரைச்சியஸ்னஸ். இயேசுனுடைய நீதியை தேவன் நம்முடைய கணக்கில் எழுதிடுறார் இல்லையா? அதை பற்றி பேசுகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது, அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அப்ப இந்த நீதி யாருடைய கணக்கிலெல்லாம் எழுதப்படுது அப்படின்னு கேட்டா, இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருடைய கணக்கிலையும் அது எழுதப்படுகிறது.
படுகிறது. நாம் எல்லாருமே பாவிகள் தான். ரோமரில் கொஞ்சம் முன்னாடி வாசிச்சிங்கன்னா தெரியும். ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று. அது மட்டும் இல்லை, ஏசாயா 64ஆம் அதிகாரத்துலலாம் நாம் இப்படி வாசிக்கிறோம், நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது அப்படின்னு. அப்ப நம்முடைய பாவங்களை விடுங்க, நம்முடைய நீதிகளே எப்படி இருக்குதான்? அழுக்கான கந்தை போல இருக்குதான். அதுதான் நம்முடைய நிலைமை. அப்ப நம்முடைய தகுதியின் அடிப்படையில் யாருமே நீதிமானாக முடியாது. தேவனுடைய பார்வையில், தேவனுடைய பார்வையில் நம்முடைய தகுதியின் அடிப்படையில் யாருமே என்ன ஆக முடியாது? நீதிமானாக முடியாது. அது சாத்தியமே கிடையாது. ஆகவே தேவன் என்ன பண்றாரு? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நம்மளை நீதிமான்கள் ஆக்குகிறார். இலவசமாய் அவருடைய கிருபையினால நம்மை நீதிமான்கள் ஆக்குகிறார். இந்த நீதிமானாக்கப்படுதல்ல 2 அம்சங்கள் இருக்குது. முதல் அம்சம் என்னன்னா, அவர் நம்முடைய பாவங்களை நம்முடைய கணக்கில் எழுதுறது இல்லை. அவர் நம்முடைய பாவங்களை நம்முடைய கணக்கில் எழுதுறது இல்லை. ரோமர் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் சொன்னதை மேற்கோள் காட்டுகிறார். இங்கே 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அப்ப கர்த்தர் என்ன செய்யறது இல்லை, நம்முடைய பாவங்களை எண்ணாதிருக்கிறார். அப்படின்னா என்னதுன்னா, நம்முடைய கணக்கில் எழுதாம இருக்கிறாரு. எழுதாம என்ன பண்றாரு? நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறார், நம்முடைய பாவங்களை என்ன செய்கிறார்? மூடுகிறார். அப்படிதானே சொல்லுது இங்க ரோமர் 4:7-8 அப்படிதானே சொல்லுது. அப்ப நம்முடைய பாவங்களை நம்முடைய கணக்கில் எழுதுறது இல்லை, அதுக்கு பதிலாக என்ன செய்யறாரு? மன்னிக்கிறார், மூடுகிறார். இப்போ ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எப்படி இவரால் எப்படி செய்ய முடியும்? பாவம் செஞ்சது நம்ம, வழி விலகி போனது நம்ம, மீறுதல் நம்முடையது, அவர் எப்படி நம்மளை மன்னிக்க முடியும்? எப்படின்னு தெரியுமா? நம்முடைய பாவங்கள் எல்லாம் நம்முடைய கணக்கில் எழுதப்படாததுனால எங்கேயோ அப்படியே காற்றுல மறைஞ்சிருச்சுன்னு கிடையாது. அதெல்லாம் இயேசுவின் கணக்கிலே எழுதப்பட்டது. நம்முடைய பாவங்கள் எல்லாம் இயேசுவின் கணக்கில் எழுதப்பட்டது. தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் இயேசுவின் மேலே சுமத்தினார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:21, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மீது சுமத்தினார், அவருடைய கணக்கில் எழுதினாரு. இது இந்த நீதிமானாக்கப்படுவதின் முதல் அம்சம். 2வது அம்சம் ஒன்று இருக்குது. அது என்னதுன்னா, இயேசுவின் நீதி நம்முடைய கணக்கில் எழுதப்பட்டது. இயேசுவின் நீதி நம்முடைய கணக்கில் எழுதப்பட்டது. இயேசு யாருன்னு கேட்டா, த பர்ஃபெக்ட்லி ரைச்சஸ் ஒன், பூரணமான நீதிமான்னா அவர் தான். அவர் எல்லா நீதியையும் நிறைவேற்றினார். மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலாம் அப்படியே வாசிக்கலாம். மத்தேயு 3:15,
அதில் அப்படியே சொல்கிறார் அவர். அவர் எல்லா நீதியும் நிறைவேற்றினவர், மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவர். அவருடைய நீதியை தேவன் எடுத்து நம்முடைய கணக்கில் என்ன செஞ்சிடறாரு, எழுதிடுறாரு. இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, இம்ப்யூட்டட் ரைச்சஸ்னஸ், நம்முடைய கணக்கில் எழுதப்பட்ட நீதி. இப்போ சிலர் சொல்கிறாங்க இயேசு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இதை பற்றி தான் பேசுகிறார் என்று சொல்லுகிறார்கள். வேற சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு இங்க தனிப்பட்ட நீதியை குறித்து பேசுகிறார் என்று சொல்லுகிறார்கள். பர்சனல் ரைச்சஸ்னஸ் பற்றி பேசுகிறார் என்று சொல்லுகிறார்கள். பர்சனல் ரைச்சஸ்னஸ்னா என்னதுன்னா, தேவனுடைய சித்தத்துக்கு இணங்கி வாழ்வது, அதுதான் பர்சனல் ரைச்சஸ்னஸ். தனிப்பட்ட நீதினானது தேவனுடைய சித்தத்துக்கு இணங்கி வாழ்வது. தேவன் நாம ஒரு விதமா வாழ வேண்டும் என்று விரும்புகிறார், அந்த விதமா வாழ்றது, அதை பற்றி தான் அந்த தனிப்பட்ட நீதி அப்படின்றது பேசுகிறது. அப்ப ஒருவன் நீதியின் மேல பசி தாகமாய் இருக்கிறான் என்றால் அவன் தேவனுடைய சித்தம் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறான். அதிகமாய் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை அவனுக்குள்ளே இருக்கிறது. ஏற்கனவே நீதியான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான், ஆனா அது அவனுக்கு பத்தலை. இந்த நீதி அதிகமாய் அவனுடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். இதுதான் தனிப்பட்ட நீதி, பர்சனல் ரைச்சஸ்னஸ். சிலர் சொல்றாங்க இயேசு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இதை குறித்து தான் பேசுகிறார் என்று சொல்லுகிறாங்க. சிலர் சொல்றாங்க எதை பற்றி பேசுறாருன்னு, இம்ப்யூட்டட் ரைச்சஸ்னஸ், அதாவது கணக்கில் எழுதப்பட்ட நீதியை பற்றி பேசுறாருன்னு சொல்றாங்க. வேற சிலர் என்ன சொல்றாங்க, அவர் தனிப்பட்ட நீதியை பற்றி பேசுகிறார், நீதியுள்ள நடத்தை, ரைட் காண்டக்ட் பற்றி பேசுகிறார், தேவனுடைய சித்தத்துக்கு இணங்குவதை பற்றி பேசுகிறார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ற ஒரு மாபெரும் பிரசங்கியார், இங்கிலாந்து தேசத்திலே 1800களில் வாழ்ந்தவர். அவர் இயேசு எந்த நீதியை பற்றி பேசுறாருன்னு வேறு பிரிக்க மாட்டேங்கிறாரு. இயேசு அந்த நீதியை பற்றி தான் பேசுறாரு, இந்த நீதியை பற்றி பேசல, அல்லது இந்த நீதியை பற்றி தான் பேசுறாரு, அந்த நீதியை பற்றி பேசல அப்படின்னு அவரு சொல்ல மாட்டேங்கிறாரு. மாறாக அவர் இப்படியாக சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், அப்புறம் தமிழில் மொழிபெயர்க்கிறேன். Theological works mostly say either that this is imputed righteousness or implanted righteousness. The text does not say either imputed or implanted. Why need we mend it? It is righteousness which the man pants after, righteousness in all its meanings. அவர் இப்படி தான் சொல்றாரு, இறையியல் படைப்புகள் முக்கால்வாசி இது கணக்கில் எடுக்கப்பட்ட நீதி அல்லது இது உள்ளத்தில் நாட்டப்பட்ட நீதி, அதாவது தனிப்பட்ட நீதியை பற்றி அவர் அப்படி எழுதுறாரு. உள்ளத்தில் நாட்டப்பட்ட நீதி என்று சொல்லுகிறது. எது சொல்லுகிறது? முக்காவாசி இறையியல் படைப்புகள். ஆனா இந்த பகுதி கணக்கில் எழுதப்பட்ட நீதியா அல்லது உள்ளத்திலே நாட்டப்பட்ட நீதியா என்று சொல்லவே இல்லை. அப்புறம் ஏன் நாம் அதை மாற்ற வேண்டும்? அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீதிக்கு தான் அந்த மனுஷன் வாஞ்சித்து கதறுகிறான், அதிலே நீதியின் எல்லா அர்த்தங்களும் உள்ளடங்கி
இருக்கிறது. இந்த மனுஷன் எதுக்கு தான் கதறுகிறான்? நீதிக்கு தான் கதறுகிறான். அதில் நீதியின் எல்லா அர்த்தங்களும் உள்ளடங்கி இருக்கிறதுன்னு என்ன சொல்கிறாரு? ரெண்டை பற்றியும் அது பேசுதுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. எது ரெண்டை பற்றியும்? இம்ப்யூட்டட் ரைச்சியஸ்னஸ், அப்புறம் பர்சனல் ரைச்சியஸ்னஸ். கணக்கில் எழுதப்பட்ட நீதி, அப்புறம் தனிப்பட்ட நீதி. ரெண்டையும் பற்றி அது பேசுகிறது அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லுகிறார். இந்த தனிப்பட்ட நீதியை தான் அவர் இம்ப்ளான்டட் ரைச்சியஸ்னஸ் சொல்றார். உள்ளத்திலே நாட்டப்பட்ட நீதி என்று சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இது ரெண்டையும் பற்றி இயேசு இங்கே பேசுகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இந்த ரெண்டு காரியங்களை பற்றியுமே இயேசு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் என்கிற இன்னொரு மாபெரும் பிரசங்கர், அவர் 1900களில் வாழ்ந்தவர். அவரும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் சொல்றாரு பாருங்க. இதையும் ஆங்கிலத்தில் வாசிட்டு அப்படியே தமிழில் மொழிபெயர்க்கிறேன். Very often the word righteousness does mean justification, but here I suggest it means more. The very context in which we find it insists, it seems to me, that righteousness here includes not only justification but sanctification also. அப்படியே தமிழில் சொல்கிறேன். நிறைய நேரங்களில் நீதி என்கிற வார்த்தை நீதிமானாக்கப்படுவதை குறிக்கிறது. ஆனால் இங்கே அதை பார்க்கிலும் அதிக அர்த்தம் இருக்கிறது என்று அறிவுறுத்துகிறேன். நாம் இதை காண்கிற பின்னணியிலே நீதி என்பது நீதிமானாக்கப்படுவதை மட்டுமல்ல, பரிசுத்தமாகுதலையும் பற்றி பேசுவது போல் எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு சொல்றார். அவர் என்ன சொல்றாரு? நிறைய நேரங்களில் நீதின்ற வார்த்தை எதை பற்றி தான் பேசுது? பவுல்லாம் அப்படி தான் பயன்படுத்துறாரு. எதை பற்றி பேசுறதுக்கு? நம்முடைய கணக்கில் எழுதப்பட்ட இயேசுவின் நீதியை பற்றி பேசுறதுக்கு தான் பயன்படுத்துறாரு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, இங்க அதை பார்க்கலும் அதிக அர்த்தம் இருக்குது அப்படின்னு ஐ சஜஸ்ட் அப்படின்றார், அப்படின்னு அறிவுறுத்துகிறார். அவர் என்ன சொல்றாரு? நீதிமானாக்கப்படுவதை பற்றி மட்டும் இது பேசல, பரிசுத்தமாகுதலை பற்றியும் இது பேசுகிறது என்று சொல்லுகிறார். இந்த நீதிமானாக்கப்படுதல்ன்றது இம்ப்யூட்டட் ரைச்சியஸ்னஸ், நம்முடைய கணக்கில் எழுதப்பட்ட நீதி. பரிசுத்தமாகுதல்ன்றது பர்சனல் ரைச்சியஸ்னஸ், தனிப்பட்ட நீதி. அப்ப இவரும் என்ன சொல்றாரு? இது ரெண்டையும் பற்றி தான் பேசுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுகிறார். எது ரெண்டையும் பற்றி சொல்லுங்க? கணக்கில் எழுதப்பட்ட நீதி, அப்புறம் தனிப்பட்ட நீதி. கணக்கில் எழுதப்பட்ட நீதி, அப்புறம் தனிப்பட்ட நீதி, ரெண்டையும் பற்றி பேசுற மாதிரி தான் இவரும் சொல்லுகிறார். அந்த இம்ப்யூட்டட் ரைச்சியஸ்னஸை இவர் ஜஸ்டிஃபிகேஷன் சொல்றாரு, பர்சனல் ரைச்சியஸ்னஸை சாங்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றாரு, பரிசுத்தமாகுதல் அப்படின்னு சொல்றாரு. பர்சனல் ரைச்சியஸ்னஸ், அந்த தனிப்பட்ட நீதியை பரிசுத்தமாகுதல்னு சொல்லுகிறார். வேற சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வேற ஒரு காரியத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு கேட்டா சமூக நீதி, சோஷியல் ரைச்சியஸ்னஸ். விழுகையின் காரணமாக உலகத்துல அநீதி தான் நிறைந்திருக்கு இல்லையா? மக்கள் தாழ்த்தப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள் இல்லையா? இந்த உலகத்துல பாவம் இருக்கிற வரையும் அநீதி இருக்கதான்
செய்யும். ஆனா தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? அவர் நீதி நியாயத்தை விரும்புகிற தேவன். அப்ப நாமும் அந்த மாதிரி தான் இருக்க வேண்டும். நாமும் அதை விரும்ப வேண்டும். எல்லா இடங்கள்லையும் நீதி செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு மாபெரும் ஆசை நமக்கு இருக்க வேண்டும். அதன் மேல நாம பசி தாகமாய் இருக்க வேண்டும். இதை பற்றி தான் இயேசு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பேசுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீதின்னு சொல்லும் போது இயேசு எதை பற்றி பேசுறாருன்னா, ஒரு கூட்டத்தார் என்ன சொல்றாங்க, அவர் இம்ப்யூட்டட் ரைச்சஸ்னஸ் பத்தி பேசுறார். நீதிமான் ஆக்கப்படுறோம் இல்லையா, இலவசமாய் ஒரு ஈவாய் நீதிமான்கள் ஆக்கப்படுறோம் இல்லையா, அதை பற்றி பேசுது அப்படின்னு சொல்றாங்க. வேறு சிலர் என்ன சொல்றாங்க, இது தனிப்பட்ட நீதியை பற்றி பேசுகிறது என்று சொல்லுகிறார்கள். மாபெரும் போதகர்கள்லாம் இது ரெண்டையும் பற்றி பேசுதுன்றாங்க. வேற சிலர் இது இன்னொரு காரியத்தை பற்றி பேசுது. அது என்னன்னா சோஷியல் ரைச்சஸ்னஸ், சமூக நீதி என்று சொல்லுகிறார்கள். இந்த 3 அர்த்தங்களுமே இங்க சாத்தியம்தான். இந்த 3 அர்த்தங்களுமே இங்க சாத்தியம்தான். ஆனா வலியுறுத்தல் எதன் மேல இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா, இந்த தனிப்பட்ட நீதியின் மேலதான் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த 3 அர்த்தங்களையுமே ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா வலியுறுத்தல் எது மேல இருக்கிற மாதிரி தெரியுது? தனிப்பட்ட நீதியின் மேல இருக்கிற மாதிரி தெரியுது. இதை தான் சபை சமீப காலமா என்ன செஞ்சிருச்சு, கோட்டை விட்டுருச்சு. இந்த இம்ப்யூட்டட் ரைச்சஸ்னஸ், நீதிமான் ஆக்கப்படுவதை பற்றி ரொம்ப வலியுறுத்தி போதிக்கிறோம் இல்லையா? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் அப்படின்றத அடிச்சு போதிக்கிறோம், அதை வலியுறுத்துகிறோம். ஆனா எதை வலியுறுத்தாம விட்டுறோம்னா, இந்த தனிப்பட்ட நீதி. எப்படி நாம தேவனுடைய சித்தத்திற்கு இணங்கி வாழ வேண்டும், எப்படி நாம அதிகமாய் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று விரும்ப வேண்டும் அப்படின்றத நாம பேசுறதே இல்லை. அதை நாம ரொம்ப வலியுறுத்துறதே இல்லை. அதனால ஜனங்களும் என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த நீதிமானாக்கப்படுறது தான் முக்கியம், தனிப்பட்ட நீதிலாம் ரொம்ப ஒன்றும் முக்கியம் கிடையாதுன்ற மாதிரி நினைத்து கொள்ளுகிறார்கள். ஆனா வேதம் அப்படி என்ன செய்யல, போதிக்கவில்லை. வேதம் என்ன போதிக்குது தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் நீதி செய்ய வேண்டும் என்று போதிக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? நீதி செய்ய வேண்டும். ஒரு சில வசனங்களை மட்டும் காண்பிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது இப்படியாக எழுதுகிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 6:13, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நாம என்ன செய்யக்கூடாது? அதுவும் இங்க சொல்லியிருக்குது. என்னது? நம்முடைய அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு என்ன செய்யக்கூடாது? ஒப்பு கொடுக்க கூடாது. என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இதெல்லாம் யார் செய்ய வேண்டியது? சொல்லுங்க. கர்த்தர் செய்ய போறாரா? இல்ல, நாம செய்ய வேண்டும். விசுவாசிகளுக்கு எழுதி கொண்டிருக்கும் போதுதான் பவுல் இப்படி எழுதுகிறார். அப்ப யார் செய்யணும்? நம்ம தான் செய்யணும் இல்லையா? நாம
நம்முடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். தீத்து 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ண வேண்டும். என்ன செய்யணுமா? அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் என்ன செய்யணுமா? வெறுக்க வேண்டுமா? தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ண வேண்டுமாம். எல்லாரும் சொல்லுவோம், நீதி உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ண வேண்டும். எத்தனை பேர் அதன் மேல பசி தாகமா இருக்கிறீங்க? அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த தனிப்பட்ட நீதியை இன்னும் பயங்கரமா வலியுறுத்துகிறார் தன்னுடைய முதலாவது நிருபத்தில். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 1 யோவான் 2:29. அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். நீதிய செய்கிறவன் தேவனில் பிறந்திருக்கிறானா? இப்ப அப்படியே அடுத்த அதிகாரத்தில் பாருங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும், நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அப்ப நீதியை செய்கிறவன் அவரில் பிறந்தவனா? ஆனா நீதியை செய்யாதவன் அவருடைய பிள்ளையே கிடையாதான். அவன் தேவனால் உண்டானவன் அல்ல. இப்ப இங்க கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். நீதி செய்யறதுனால ஒருத்தன் தேவனுடைய பிள்ளையா மாற முடியுமா? முடியவே முடியாது. எவ்வளோ நீதி செஞ்சாலும் முடியாது இல்லையா? ஆனா நீதி செய்யறது நாம தேவனுடைய பிள்ளையா என்பதை காண்பிக்கிறது. அது நம்மளை தேவனுடைய பிள்ளையா மாற்றல. ஆனா நம்ம தேவனுடைய பிள்ளையா இல்லையான்றது எதுல தெரியுது? நாம நீதி செய்யறோமா இல்லையான்றதுல தெரியுது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நீதி செய்கிறார்கள், நீதி செய்கிறார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சபையில வேற விதமான போதனை நடந்துட்டு இருக்குது. ஒரு பிரசங்கர் இப்படி சொன்னார் பாருங்க, அவன் நீதிமான் தான் ஆனா பாவம் செய்வான். அவன் நீதிமான் தான் ஆனா பாவம். இது எங்க இருந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. ஏனென்றால் வேதம் அப்படி போதிக்கவே இல்லை. அவங்க என்ன மாதிரி சொல்லி விட்டுறாங்கன்னா, நீ வாழ்றதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, நீ எப்படினாலும் வாழ்ந்துக்கோ, தனிப்பட்ட நீதிலாம் முக்கியமே கிடையாது, என்னன்னாலும் பண்ணிக்கோ. என்ன முக்கியம்? இலவசமாய் அவருடைய கிருபையினால நீதிமானாக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதுதான் முக்கியம் அப்படின்னு அந்த விதமான ஒரு படத்தை ஜனங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அதனால ஜனங்களும் வழி தப்பி போய் என்ன நினைச்சிடுறாங்க, எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் போல, என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் போல, கர்த்தர் அதெல்லாம் பற்றி ஒண்ணுமே சொல்லலை போல. எது முக்கியம்? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நீதிமானாக்கப்பட்டதுதான் முக்கியம். இது முக்கியமே இல்லைன்ற மாதிரி நினைச்சிட்டு அந்த விதமா வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா வேதம் அப்படிலாம் போதிக்கவே இல்லை. நாம எப்படி வாழ வேண்டும்? தேவனுடைய சித்தத்துக்கு இணங்கி தான் வாழ வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய சித்தத்துக்கு இணங்கி வாழ வேண்டும்.
1 யோவான்ல தானே இருக்கிறீங்க, அப்படியே 2ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 2:17. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகமும் அதன் இச்சையும் ஒளிஞ்சு போயிருமா, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பானா. என்றென்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். நீதியின் மேல நாம பசி தாகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். குறிப்பா இந்த தனிப்பட்ட நீதியின் மேல, உள்ளத்துல நாட்டப்பட்ட நீதியின் மேல, பரிசுத்தமாகுதலின் மேல நாம பசி தாகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம அடுத்து தொடர்வோம். எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே உம்மிடத்திலே வருகிறோம். ஆண்டவரே, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இருக்கிறீரே, இன்றைக்கு நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களாக இருக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். பசி தாகம் என்கிற அந்த கடுமையான தேவைகளை போல நாங்கள் நீதியை வாஞ்சித்து கதற வேண்டும். ஆண்டவரே, நீர் எங்களை இலவசமாய் உம்முடைய கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறீர். ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் உம்முடைய சித்தத்தின்படி வாழும்படியாகவும் நீர் விரும்புகிறீர். ஆகவே இதையெல்லாம் மனதிலே வைத்து நீதியின் மேல் பசி தாகமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வாதத்தை தேடி நாங்கள் ஓடக்கூடாது ஆண்டவரே, நாங்கள் நீதியை தேடி ஓட வேண்டும். நீதியை தேடி ஓடுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். இதை எப்பொழுதும் மனதிலே வைக்க எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து எங்கள் எல்லாரையும் வழி நடத்தி ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். உமக்கே எல்லா துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். ஆண்டவராய் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.